ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான முதல் ப்ரோமோ நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதாவது ஏஞ்சலா இருந்தவங்க டெவிலாவும், டெவிலா இருந்தவங்க ஏஞ்சலாவும் மாறுறாங்க. இன்னைக்கான எபிசோட்லயும் ஜாக்லின், சௌந்தர்யா இவங்களோட நாடகத்தை நீங்க பார்க்க முடியும். கன்ஃபார்முங்க, மாற்றுக்கிறதே கிடையாது. ஆமாங்க, இந்த ப்ரோமோல கூட பார்த்திருப்பீங்க. அன்ஷிதாவை பொறுத்தளவுல ஜாக்லின் நீ தனியா கேம் ஆடு, மத்தவங்களை கூட்டு சேர்த்துக்கிட்டு கேம் ஆடாத, மத்தவங்களோட கேமை கெடுக்காத அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா ஜாக்லின் தரமா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இதே காரணமா சொல்லி ஜாக்லின் ஒப்பாரி வைப்பாங்க. பாருடி, கேமுக்காக இப்படிலாம் பேசுறாங்க பாருடி, இப்படிலாம் என்னால பண்ண முடியாதுடி, நான்லாம் நல்லபடி அப்படிங்கிற மாதிரி ஒப்பாரி வைப்பாங்க. ஆனா இந்த அம்மாவுக்கு இந்த அம்மா பண்றதெல்லாம் மறந்து போயிரும். நேத்து அன்ஷிதாவை தரமா வச்சு செஞ்சாங்களே. ஆமாங்க, இதே ஜாக்லின் தான் அன்ஷிதா நீ இருக்கிறதே போலியா இருக்கிற, நீ அடுத்தவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், அன்பா இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே போலியா இருக்குது. நீ சாப்பாடு ஊட்டி விடுறது கூட நாமினேஷன்ல வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதாவை படு கேவலமா பேசிருப்பாங்க. இவங்க பேசுறது எல்லாம் சரிங்க. இவங்களை யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா ஒரு மூலையில உட்கார்ந்து ஒப்பாரி வைப்பாங்க. அந்த வகையில இன்னைக்கான எபிசோட்ல ஜாக்லின், சௌந்தர்யா இவங்களோட ஒப்பாரி கன்ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்துல நிறைய பேர் அரக்கர்கள் எப்படிங்க கேம் ஆட முடியும் அப்படிமா கேக்குறீங்க. கண்டிப்பா அரக்கர்களா இருக்கிறவங்க மனசாட்சி இல்லாம நடந்துக்கணும் அப்படிங்கறது தான் டாஸ்க் லெட்டர்லயே இருக்குது. அந்த வகையில் நேத்திக்கான எபிசோட பொறுத்தளவுல அரக்கர்களா செமையா கேம் ஆடினது அப்படின்னா கண்டிப்பா சாச்சனா, மஞ்சரி, தர்ஷிகா இந்த 3 பேரையும் சொல்லலாம். அதே நேரத்துல இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அன்ஷிதாவா இருக்கட்டும், ஆனந்தியா இருக்கட்டும், ரயானா இருக்கட்டும், ஜெஃப்ரியா இருக்கட்டும், இந்த 4 பேரோட ஆட்டம் வெறித்தனமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரத்துல இப்ப பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யாவோட வீழ்ச்சி ஆரம்பமாயிருச்சு அப்படின்னு சொல்லாங்க. சௌந்தர்யா எப்போ ஜாக்லின் கூட சேர்ந்தாங்களோ அந்த நேரத்துல இருந்தே சௌந்தர்யாவுக்கு ஆதரவுகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது தன்னால நடக்கலங்க, எல்லாமே ஜாக்லினோட பக்கா பிளான் தான். அவங்கள பொறுத்தளவுல யாரையாவது அல்லக்கையா வச்சுட்டு ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு இந்த அல்லக்கையை சிக்க விட்டுட்டு இவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு வாரமா பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை ஸ்டார்ட் பண்றது ஜாக்லின் ஆயிருக்கும். ஆனா அந்த இடத்துல தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு சௌந்தர்யா தான் மாட்டிக்கிறாங்க. அந்த வகையில ஜாக்லின் கூட இருந்து சௌந்தர்யா பெரியல அப்படின்னா சௌந்தர்யா ரசிகர்கள் ரொம்ப கஷ்டங்க. நீங்க கதறிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நேத்து கூட சௌந்தர்யா ரொம்பவே அநாகரிகமான வார்த்தைகள் பயன்படுத்திருப்பாங்க. தர்ஷிகாவை தள்ளி விட்டுட்டு சாவடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்திருப்பாங்க. இது கண்டிப்பா இந்த வார வீக்கெண்ட்ல பேசு பொருளாகும். சௌந்தர்யாவுக்கு கண்டனங்கள் வலுக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஓட்டிங்க பாதிச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாதிச்சிருக்கு. ஓட்டிங்ல தொடர்ந்து சௌந்தர்யாவோட சதவீதம் குறைஞ்சுகிட்டே இருக்குது. ஜாக்லின் முன்னேறிக்கிட்டே போறாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுதான் ஜாக்லினோட கேம் பிளான். ஜாக்லினை பொறுத்தளவுல கடந்த சில வாரங்களா பாருங்க, முத்துவை எந்த இடத்துலயுமே டார்கெட் பண்ண மாட்டாங்க. அதே நேரத்துல சௌந்தர்யா கிட்ட ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிற மாதிரி நடிச்சு சௌந்தர்யாவை காலி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வின்னர் ஆகாட்டியும் பரவாயில்ல, ரன்னரா வரணும், சௌந்தர்யாவை காலி பண்ணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஜாக்லினோட பிளானா இருக்குது. சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான ஓட்டிங்ல யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான ஓட்டிங்க பொறுத்தளவுல முதல் இடத்துல முத்துக்குமரன் தாங்க. முத்துக்குமரன் 27.33% வாக்குகள் வாங்கியிருக்காரு. இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா 15.17% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. மூணாவது இடத்துல ஜாக்லின் பொறுத்தளவுல 9.78% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நாலாவது இடத்துல ராணவ பொறுத்தளவுல 9.04% வாக்குகள் வாங்கியிருக்காரு. அஞ்சாவது இடத்துல மஞ்சரி இருக்கிறாங்க. மஞ்சரியை பொறுத்தளவுல 6.43% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஆறாவது இடத்துல பவித்ராவை பொறுத்தளவுல 6.03% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஏழாவது இடத்துல சத்யா இருக்கிறாரு. சத்யாவை பொறுத்தளவுல 5.41% வாக்குகள் வாங்கியிருக்காரு. எட்டாவது இடத்துல ரஞ்சித் 4.76% வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஒன்பதாவது இடத்துல ரயான் இருக்கிறாரு. ரயானை பொறுத்தளவுல 4.73% வாக்குகள் வாங்கியிருக்காரு. 10வது இடத்துல தர்ஷிகா 4.29% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 11வது இடத்துல ஆனந்தியை பொறுத்தளவுல 3.78% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கடைசி இடத்துல சாச்சனாவை பொறுத்தளவுல 3.25% வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஓட்டிங்கை பொறுத்தளவுல அசைக்க முடியாத இடத்துல முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின், ராணவ் இந்த 4 பேருமே இருக்கிறாங்க. மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா டேஞ்சர் சோன்ல சத்யா, ரஞ்சித், ரயான், தர்ஷிகா, ஆனந்தி, சாச்சனா இந்த 6 பேருமே டேஞ்சர் சோன்ல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. நம்மளை பொறுத்தளவுல இந்த 6 பேர்ல இருந்து இந்த வாரம் சத்யா இல்லனா ரஞ்சித் வெளியேறினா நல்லா இருக்கும் அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. ஆமாங்க, இவங்களை பொறுத்தளவுல கேம் எதுவுமே ஆடாம ரொம்பவே போலியா இருந்து 60 நாளை கடந்து வந்துட்டாங்க. இதுக்கு மேலேயும் இவங்களோட போலியான நடிப்பை பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த வாரம் யாரு வெளியேறினா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கிறவங்க பேரையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.